வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டால் 5 கணக்குகளை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இன்றைக்கி 23வது நாள். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இஃப் 2x டிவைடட் பை 1 + 1 பை 1 + x பை 1 - x ஈக்குவல் டு 1 எனில் தென் எக்ஸோட மதிப்பை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். பார்க்குறதுக்கு ஏதோ குழப்பமாக ஏதோ கொடுத்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப எளிமையான ஒரு சம் தான். ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கணும். இது பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்க மாதிரி இருக்குங்களா, மிக்சடு ஃப்ராக்ஷனில் 1 + x பை 1 - x. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 1 - x 1 கூட பெருக்கி இந்த எக்ஸ் கூட கூட்டணும். ஓகேங்களா? எப்படி இருக்குது? 1 டிவைடட் பை 1 - x. ஓகேங்களா? இப்படி கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது கூட எக்ஸை பெருக்க போகிறோம். அப்போ 1 × 1 - x என்ன வரும்? 1 - x தான் வரும். ப்ளஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கீழே என்ன வரும்? அதே 1 - x. இந்த 1 - x அப்படியே கீழே அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள், -xக்கு +x கேன்சல். அப்போது இந்த மொத்த டேர்மை என்னவா மாதிரி இருக்குது? 1 டிவைடட் பை 1 - x மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? 1 டிவைடட் பை 1 - x மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டெப்பு எடுக்க போகிறோம். இந்த இதுவெல்லாம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மொத்த டேர்முக்கு நம்ம என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1 டிவைடட் பை 1 - xன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த டேர்மை நம்ம எழுத போகிறோம். 1 + 1 டிவைடட் பை இந்த மொத்த டேர்முக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 1/1 - x. 1/1 - x. இப்போ என்னன்னா இங்கே பாருங்கள், இது 1/1 - x. ஓகேங்களா? ஆக்சுவலாக கோடு இது தான். இதுக்கு கீழே தான் 1/1 - x இருக்குது. அப்போ இந்த 1 - x எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஓகேங்களா? எங்கே போயிடும்? மேலே போயிடும். அப்போ எப்படி மாறும்னா 1 + 1 - x பை 1 இப்படி ஆகிடும். ஓகேங்களா? 1 + 1 - x 1 - x பை 1 ஆகிடும். திரும்ப கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை திரும்ப நம்ம நார்மலாக எழுதணும்னா என்ன ஆகும்? 1 × 1 1 + 1 - x டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 + 1 என்ன வரும்? 2 - x. அப்போ என்னவா கிடைக்குது? இந்த மொத்த டேர்மோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்குது? 2 1 + 1 2 - x என்னவா கிடச்சிருக்கு? 2 - xன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இல்லை, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? பாருங்கள், மேலே 2x இருக்குது, கீழே இந்த மொத்த டேர்முக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 - xன்னு கிடச்சிருக்கு. 2 - xன்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த 2 - xஐ பெருக்க போகிறோம். அப்படி பண்ணால் என்ன வரும்? 2x = 2 - x எப்படின்னு மாறுங்களா? நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? இந்த -x இந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? +x ஆகிடும். -x இந்த பக்கம் போனால் +x ஆகிடுங்களா? அப்போது 2x + x ஈக்குவல் டு 2. 2xம் xம் கூட்டினா 3x ஈக்குவல் டு 2. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ x ஈக்குவல் டு இந்த 3 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா பெருக்கல்ல இருக்கிறது கீழே போனால் வகுத்தல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3. எக்ஸோட வேல்யூ என்ன? 2/3. ஆப்ஷன் பி 2/3 என்பதே சரியான விடை. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் 2 ஸ்டெப்பில் கூட இதுக்கு ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு. மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? அவுட் ஆஃப் 20 பீட்ஸ் 5 பீட்ஸ் ஆர் ரெட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ்? பார்த்ததுமே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா ப்ரொசீஜர் படியும் போடலாம். ஓகேங்களா? மொத்தமாக 20 மணி இருக்குது. ஓகேங்களா? அதில் 5 மணி வந்து சிவப்பு மணிகள், 5 மணிகள் ரெட் மணிகள். இப்போது இந்த சிவப்பு மணியோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது மொத்த மணிகள் எவ்வளோ? 20. அதை கீழே போட்டுக்கோங்க. நம்ம எந்த மணியோட சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம்? சிவப்பு மணி. அப்போ சிவப்பு மணி மொத்தமாக எத்தனை இருக்கோ அதை மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட வேல்யூ மேலே, மொத்த வேல்யூவை கீழே. ஓகேங்களா? × 100 எவ்வளோ? × 100. ஏன்னா நம்ம சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னு கேட்டாலே என்ன பண்ணோம்? பெருக்கல்ல 100. இதை அடித்தாலும் அடிக்கலாம். 1 5 5 4 5 என்ன வரும்? 20. 4 100ஆல் அடிச்சோன்னா 25. அப்போ ஆன்சர் என்ன? 25%. ஆப்ஷன் டி 25%. ஓகேங்களா? அடுத்ததாக ஏர்கிராஃப்ட். அடுத்த கேள்வி பாருங்கள். 28 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். ஓகேங்களா? 280 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 முறை பயணம் செய்கிறாங்க எனில் விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள். ஓகேங்களா? இங்கிலீஷில் an aircraft can accommodate 280 people in 2 trips. ஓகேங்களா? 2 ட்ரிப்ஸில் 280 பேர் போகிறாங்க.
தென் த நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் ரெக்யூர்டு ஃபார் 1400 பீப்புள். இது ரொம்ப எளிமையான கேள்வி தான். பாருங்கள், 2 ட்ரிப்புக்கு எத்தனை பேர் போகிறாங்க? 280 பேர் போகிறாங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க? இதில் பாதி. ஓகேங்களா, 2 ட்ரிப்புக்கு 280 பேர்னா அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 280ல் பாதி 140 பேர். ஓகேங்களா, அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 140 பேர்னா 1400 பேர் போகிறதுக்கு எத்தனை ட்ரிப்ஸ்? ஓகேங்களா, எத்தனை முறை போகணுன்னு பார்த்தோன்னா 10 முறை போகணும். ஓகேங்களா, எளிமையான கேள்வி. வாய்க்கணக்காகவே இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம், அல்லது நீங்கள் ப்ரொசீஜர் படி போனனாலும் போடலாம். பட் அது தேவையே இல்லை இந்த கணக்கு. ஓகேங்களா, 280 பேர் 2 முறை போகிறாங்கன்னா ஒரு முறைக்கு 140 பேர் போவாங்க. ஓகேங்களா, அப்போ 1400 பேர் பயணிக்கணும்னா 10 முறை பயணிக்கணும். எத்தனை முறை? 10 முறை பயணிச்சோன்னா அந்த 1400 பேர் பயணிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் whose length, breadth and height are 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. தமிழில் கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க? கனச்செவ்வகம் கியூபாய்ட். ஓகேங்களா, கியூபாய்டுக்கான ஃபார்முலா என்ன? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கியூபாய்டுக்கான மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தமிழில் மொத்த பரப்பு, தமிழில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்னென்னா 2 × LB + BH + LH. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. 2க்கு 2 போட்டுக்கு போகிறோம். லென்த்து, ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? நீளம். ஃபஸ்ட்டுக்கு நீளம், லென்த்து எவ்வளோ? 4.5, பிரெத்து 3 மீட்டர், ஹைட்டு 2.5 மீட்டர். அப்போ L × B 4.5 × 3 எவ்வளோ வரும்? இதை பெருக்கி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, 4 5 15, 4 5 3 15, பேலன்ஸ் 1 4 3 12, 12 + 1 13.5. ஓகேங்களா, LB எவ்வளோ வருது? 13.5 ப்ளஸ் BH, பியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 2.5, 3 × 2.5 எவ்வளோ? 7.5 வருங்களா? ஓகேங்களா, ஏன்னா 2 2 5 ஆகிடுதுங்களா? அப்போது இன்னொன்று சேர்த்தோன்னா 7.5. ஓகேங்களா, அடுத்ததாக பேலன்ஸ் என்ன இருக்குது? 4.5 BH, அடுத்ததாக LH. ஓகேங்களா, L 4.5, H 2.5. அப்போ 4.5ன்றது 4.5 × 2.5, 4.5 × 2.5, 5 5 25, பேலன்ஸ் 2, 5 4 20, 22. திரும்பவும் 5 2 10, பேலன்ஸ் 1. அடுத்ததாக 4 2 8, 8 + 1 9. இப்போ 5 2 11. இல்லை 11, 2 புள்ளினால் 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சோன்னா 11.25. இப்போது இது எல்லாத்தையும் கூட்டணுன்னா 13.5 + 7.5 + 11 எவ்வளோ? 25. இது எல்லாத்தையும் கூட்டணுன்னா 5 5 5 10 12 2, பேலன்ஸ் 1. ஓகேங்களா, 3 4 11 12, பேலன்ஸ் 1 1 2 3. அப்போது 32.25 இவ்வளோ? 32 × 32.25, 32 32 64. இது ஒரு 0.25 சேர்த்தோன்னா ஒரு 0.5 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? 32 64 64.50. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். 64.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, எவ்வளோ? 64.5. 32 32 எவ்வளோ? 64. 0.25 சேர்த்தனா 0.5. ஓகேங்களா, 25 25 சேர்த்தனா 50ங்களா? அப்போது 64.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. இந்த சம்மை பார்த்துட்டு லாஸ்ட்டாக நேற்றுக்கு ஒருத்தவங்க இந்த நேற்றுக்கு நம்ம மேக்ஸ் வீடியோ இதே மாதிரி தினம் 5 கணக்குகள் சீரீஸில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் 1:1 வருது. பட் ஆக்சுவலான ஆன்சர் 3:1 வருது. ஆனால் நான் சால்வ் பண்ணால் 1:1 வருதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மையும் லாஸ்ட்டாக ஒரு சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது இந்த கேள்விக்கு வருவோம். ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக, கொஸ்டினை நல்லா கவனிக்கணும், கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை? ஓகேங்களா, ஆக்சுவலாக வர ஆன்சர் அப்படியே போடக்கூடாது. இதில் ஆட்கள் ஆல்ரெடி 6 தோட்டக்காரர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள கழிச்சுட்டு தான் ஆன்சரில் போடணும். ஓகேங்களா, நம்ம சம் சால்வ் பண்ணும்போது தெரியும். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள். இட் டேக்ஸ் 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is done in 30 minutes, how many more gardeners are needed?
நீடட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 தோட்டக்காரர்கள் எவ்வளோ நிமிஷத்தில் களை எடுக்கிறாங்கன்னா 120 நிமிஷத்தில் களை எடுக்கிறாங்க. அப்போது 30 நிமிஷத்தில் களை எடுக்க எத்தனை ஆட்கள் தேவை? கொஷினில் கூடுதலாகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 30 நிமிஷத்தில் களை எடுக்கணும்னா எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆக்சுவலாக நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சமுக்கு அப்படி போடக்கூடாது. ஏன்னா நல்லா கவனிக்கணும். பாருங்கள், 120 நிமிடங்கள்லேருந்து 120 நிமிடங்கள்லேருந்து நேரம் 30 நிமிடமாக குறைய போகுது. ஆனால் ஆட்கள் பாருங்கள், 6 ஆட்கள் இருக்காங்க. ஆனால் 30 நிமிஷத்தில் வேலை செய்யணும். லாஜிக்காக யோசிச்சா என்ன ஆகுனா கண்டிப்பாக ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அப்போ இது எதிர்மாறல் கணக்கு. நேர்மாறல்னா இது குறைஞ்சா இதுவும் குறையணும். அப்படி குறைஞ்சாதான் நம்ம இப்படி கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லை, இது குறையுது இது ஏறுது, அப்படி மாறி மாறி இருந்தால் அது எதிர்மாறல் கணக்கு. எதிர்மாறல் கணக்குனா ஒன்றும் இல்லை, இருக்கிறத அப்படியே பெருக்கி போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், 6 × 20 ஈக்குவல் டு x × 30. நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சுன்னா நேர்மாறல், இதுவும் குறையும் அதுவும் குறையும். ஓகேங்களா, இது ஏறுனா இதுவும் ஏறுனா அது என்ன சொல்லுவோம்னா நேர்மாறல் கணக்கு. அதுக்கு நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இந்த கணக்கு எடுத்தோன்னா 120 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடமாக குறையுது. ஆனால் ஆட்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 6 ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ 30 நிமிஷத்துக்கு 120 நிமிஷம்னா 6 ஆட்கள் சரி. அப்போ 30 நிமிடத்தில் அந்த வேலையை முடிக்கணும்னா கண்டிப்பாக கூடுதலாக தான் ஆட்கள் தேவை. அப்போ ஏரோ மார்க் மேலே போகும். ஓகேங்களா, அப்போது ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் ஆகும். இப்படி எதிர்மாறல் இருந்தால் இருக்கிறத அப்படியே பெருக்கி போட வேண்டியதான். 6 × 20 x × 30. இப்போ இந்த 30ஆல் அடித்தோன்னா இதை 120ங்களா, சாரி 6 × 120. ஓகேங்களா, ஒரு 30 4 30 120. அப்போ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்னது 6 × 4 24. அப்படியே ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஆப்ஷனில் 24 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆன்சர் இது இல்லை. கொஷினில் கூடுதலாக எத்தனை ஆட்கள் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க, 6 பேர் வேலையில் இருக்காங்க. அப்போது 24 பேரில் 6 பேரை கழிச்சிட்டோன்னா மிச்சம் எத்தனை பேர் கூடுதலாக நமக்கு தேவைன்னா 18 பேர் தேவை. அப்போ ஆன்சர் என்ன 18. ஆன்சரை குழப்பணுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க 24ன்னு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நம்மளும் ஆன்சர் வந்தது 24ன்னு முடிவு பண்ணிடுவோம். பட் கொஷினில் கூடுதலாக அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க கூடுதலாக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, அதை என்ன பண்ணோன்னா வந்திருக்கிற வேல்யூவில் ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை கழிச்சுட்டு வர ஆன்சரை போடணும். ஓகேங்களா, 24ல் 6 போச்சுன்னா 18 தோட்டக்காரர்கள் வந்து கூடுதலாக தேவை. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த சம சால்வ் பண்ணிடலாங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா x/y. ஓகேங்களா, x/yனா என்ன, x/y. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஓகேங்களா, கொஷின் என்ன x + y × 3 டிவைடட் பை கியூப். சாரி, இது x + y கியூப், இது x + y ஹோல் கியூப். அடுத்ததாக டிவைடட் பை x³ + y³. என்ன x³ + y³. இந்த சம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு x³ + y³ ஃபார்முலா தேவை. ஓகேங்களா, மேலே x + y ஹோல் கியூப் அப்படியே இருக்கட்டும். கீழே x³ + y³ ஃபார்முலா என்னென்னா x + y x² -ab. அப்போ -xy. ஓகேங்களா, -xy + y². இதுதான் x³ + y³ ஃபார்முலா. ஓகேங்களா, நமக்கு x வேல்யூ y வேல்யூ தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன 2, ஒய்யோட வேல்யூ 1. ஓகேங்களா, அப்போ 2 + 1 மேலே. ஓகேங்களா, இந்த டேர்முக்கு x + y 2 + 1 ஹோல் கியூப் டிவைடட் பை x + yங்களா 2 + 1 இன்ட்டு x². என்ன 2². ஸ்ட்ரைட்டாக 4ன்னு போட்டுப்போம். அடுத்ததாக xyனா என்ன 2 × 1. அப்போ என்ன வரும் 2. அடுத்ததாக y². ஒய்யோட வேல்யூ 1. அப்போ +1. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் 2 + 1. அப்போ எவ்வளோ 2 + 1 எவ்வளோ 3. அப்போ 3³ எவ்வளோ வரும், நம்ம 3³ கூட போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு போட்டுக்கலாம். 2 + 1 3, 3³ டிவைடட் பை 2 + 1 எவ்வளோ 3 இன்ட்டு. ஓகேங்களா, +4 + 1. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +5 -2. அப்போ +5லேருந்து -2 போச்சுன்னா +5. ஓகேங்களா, 5 -2. அப்போ என்ன வரும், இங்கே 3³ இருக்குது. 3³ என்ன 3 3s are 9, 9 3s are 27 டிவைடட் பை 3 அப்படியே இருக்குது. 5 -2 3. ஓகேங்களா, அப்போது என்ன வந்திருக்குன்னா 27 டிவைடட் பை 3 3s are 9. இப்போது
3 9 டேபிளில் அடிக்கலாங்களா? 1 9s are 9, 3 9s are 27. அப்போ ஆன்சர் என்ன? 3:1. ஓகேங்களா? என்ன? 3:1. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு x/y x/yன்னு எழுதணுமோ அதே மாதிரி 3/1 3:1ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் என்ன? 3:1 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. நம்ம கரெக்டாக ஃபார்முலாவை போட்டு இந்த x³ + y³ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா சரியான ஆன்சர் வரும். ஓகேங்களா? டவுட் கிளாரிஃபை ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகளை தெளிவாக பார்த்துட்டோம். மேலும் நாளைக்கான கேள்விகளை நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.